2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். விறுவிறுப்பான சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு இடையில் முக்கியத்துவம் பெறும் வருகை. தமிழக விவசாயிகளின் இயற்கை வேளாண்மை முயற்சிகளை கண்டு வியப்படைவதாக பிரதமர் மோடி பதிவு. சவால்களை எதிர்கொள்ள இயற்கை வேளாண்மை உதவும் என்றும் கருத்து. இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதை அரசு தடுக்கிறது. மரபுகள் மீறப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் நிலவும் காற்று மாசுவால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதிப்பு. மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் நிலவும் காற்று மாசுவுக்கு தீர்வு காண வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த 28 லட்சம் பேருக்கு வரும் 12ஆம் தேதி முதல் மகளிர் உதவித்தொகை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சிக்கிறது திமுக அரசு. விலையில்லா வேட்டி நெய்வதற்கு தரமற்ற நூலை வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் மட்டும் 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பு. எஸ்ஐஆர் என்று சொல்லி வாக்குரிமையை பறிக்க பாஜக முயற்சி செய்வதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மறுசீரமைப்பு என தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்ப்பதாகவும் சாடல். இது பொறுக்க முடியாமதான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமையை பறிக்கிறாங்க. எஸ்ஐஆர்னு சொல்லி நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முயற்சிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் சொல்லி தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்க்கிறாங்க. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை விளக்கங்களோடு திருப்பி அனுப்பப்பட்டது. திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் டோஹான் சாஹு பதில். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்றே தீபமேற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. 144 தடை உத்தரவையும் ரத்து செய்து ஆணை. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. நீதிமன்ற உத்தரவை அரசு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே மத்திய பாதுகாப்பு படை செல்ல உத்தரவு. அரசு ஏதோ நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தீர்ப்பில் நீதிபதிகள் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உபா சட்டத்தில் கைது செய்ய திருமாவளவன் கோரிக்கை. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத்திய படையை அனுப்பியது ஏற்புடையதல்ல. நீதிபதி GR சுவாமிநாதனை திரும்பப் பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். CRPF இதை பயன்படுத்துவது என்பது தமிழக காவல்துறையை கடந்து செல்வது மட்டுமல்ல,
தமிழக சட்ட ஆட்சி உரிமையின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அதை வன்மையாக அவ்வாறு அதை அழுத்தமாக கருதுகிறது. எனவே அவர் நீதிபதிக்கான தார்மீகங்களை, சட்டப்படியான நியாயங்களை அவர் இழக்கிறார். எனவே அவரை திரும்ப பெற வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தேர்தலுக்காக திமுக அரசு தேவையில்லாத பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாமக வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தங்களிடம் இருக்கும் ஆவணங்களின்படி அன்புமணிதான் பாமக தலைவர் என தேர்தல் ஆணையம் விளக்கம். அன்புமணி தலைவர் இல்லை என்றால் அதற்கான உரிய ஆவணங்களுடன் ராமதாஸ் தரப்பு அணுகலாம் எனவும் யோசனை. தேர்தலின் போது பாமகவில் இருதரப்பு பிரச்சனை இருந்தால் சின்னம் முடக்கி வைக்கப்படும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். டெல்லியில் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு கண்டனம். புதுச்சேரியில் நாளை சாலை வலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் விஜயின் பரப்புரை பயணத்தில் மாற்றம். டிசம்பர் 9ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தவினர் புதிய மனு. சென்னை, திருவள்ளூர் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை. நீலகிரி, கோவை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என தகவல். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லையில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தீவிரமடைந்த பருவமழையால் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. 3 நாட்கள் பாதிப்பு இருந்தால் மருத்துவமனை செல்ல சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை செங்குன்றம் அருகே சோத்துப்பாக்கம் சாலையை சூழ்ந்த மழைநீர். கழிவுநீரும் கலந்ததால் மகாமேரு நகர், சோத்துப்பாக்கம் மக்கள் கடும் அவதி. ஆவடி அருகே நெமிலிச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீர். பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் கால்வாய் வெட்டி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஐயனார் கோயில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 100க்கும் மேற்பட்ட பக்தர்களை பாதுகாப்பாக மீட்ட ஊர்காவல் படையினர்.
தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் நிலவும் ரம்மியமான காலநிலை. விண்ணில் தவழும் மேகக்கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் பரவசம். சென்னையில் காலமான திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சரவணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல். காலமான ஏவிஎம் சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, விஷால் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிவு. 90 ரூபாய் 43 காசில் என்ற புதிய வீழ்ச்சியை கண்டது இந்திய ரூபாய். ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 200 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு வங்கத்தில் பாபர் மசூதியை கட்டுவதாக கூறிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ இடைநீக்கம். மத நல்லிணக்கம் சீர்குலையும் என கூறி கட்சி தலைமை நடவடிக்கை. எதிர்காலத்தில் ஹைட்ரஜனே வாகன எரிபொருளாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. சென்னை உட்பட நாடெங்கும் இண்டிகோ நிறுவனத்தின் 300 விமான சேவைகள் ரத்து. விமான சேவை பாதிப்பால் பயணிகள் கடும் அவதி.